இன்றைக்கி ரெசிபி வந்து நம்ம மசாலா பாஸ்தா செய்ய போகிறோம். மசாலா பாஸ்தா செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் பட்டர் போட்டு அதை நல்லா உருகினக்கப்புறம் சாப்டான கார்லிக் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணணும். கார்லிக் நல்லா சாட்டே பண்ணக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கணும். பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் வதங்கினக்கப்புறம் நான் தக்காளியை வந்து நல்லா மிக்சியில் அடித்து கொண்டு வந்து சாறு மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அது தக்காளி சாறு வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சாறு வந்து நல்லா கொதிக்கிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிட்டு இருக்கணும். இப்போ அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசால் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். இந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வத்தலை வந்து மிக்சியில் அடித்து அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு இந்த பாஸ்தாவுக்கு தேவையான அளவு சீஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம வந்து வதக்கணும். சீஸ் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ நான் வேக வச்சு வச்சுருக்க பாஸ்தாவை வந்து ஆட் பண்ணி இந்த பாஸ்தாவை ஆட் பண்ணக்கப்புறம் அந்த மசாலாவையும் பாஸ்தாவையும் நல்லா கிண்டணும். அந்த மசாலா வந்து பாஸ்தாவோட எல்லா பகுதியிலையும் சேர்கிற மாதிரி நம்ம வந்து கிண்டணும். இப்போ நம்மளோட மசாலா பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.